இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆர்வமா ஆல்பத்தை வாங்கினவ எதுக்கு இப்ப மித்ராவை முறைச்சிட்டு இருக்கா? மித்ரா, ஆண்டி, பார்ட்டில இருக்கும்போது உன் கவுன் எல்லாம் எங்க இருந்தது? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? என்னாச்சு ஆண்டி? ஏன் இப்படி கேக்குறீங்க? போட்டோஸ பாரு. எல்லா போட்டோஸ்லயும் நீ ஆதிய விட்டு விலகியே நின்னுட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, உன் முகத்துல ஒரு சந்தோஷம், சின்னதா ஒரு ஸ்மைல் கூட இல்ல. அந்த பிளாக்மெயிலர் தான் ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானே. நான் எப்படி ஆண்டி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன் பார்ட்டில ஏன் மூத்த மருமக ஆதி பக்கத்துல நிக்காம இப்படி மூணாவது மனுஷி மாதிரி தள்ளி போய் நின்னுட்டு இருக்க? இந்த ஆல்பத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சாரி ஆண்டி, அது என் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. அவளை எதிர்பார்த்து அவகிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். அதான் சரியா போட்டோக்கு போஸ் கொடுக்க முடியாம போச்சு. நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மித்ரா. ஆண்டி, இன்னும் எத்தனை நாள் வச்சு என்ன நீ கொடுமைப்படுத்தினாலும் என்கிட்ட இருந்து எந்த ஆதாரமும் உனக்கு கிடைக்காது. உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்த கண்டிப்பா ஆதி வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சபாஷ் தீபக், உன்னோட நம்பிக்கைக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனா ஆதி உன்னை இங்க தேடி வர வரைக்கும் நான் உன்னை இங்க வச்சிருக்க போறதில்ல. என்ன டிடெக்டிவ், உன் பேச்சுல இருந்த நம்பிக்கையும் தைரியமும் உன் முகத்துல இல்லையே. சாவுனா உனக்கு அவ்வளவு பயமா? மித்ராவை பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ என்னை கொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லையே, என்னை பத்தி ஓரளவுக்கு நீ சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்க. டிடெக்டிவ் இல்லையா? அதான் கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், அந்த பென்டிரைவ் எங்க இருக்குன்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ எப்படி கேட்டாலும் என்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாது நந்தினி. டேய் எட்ராத. என்ன பண்ண போற? ஊசியை போட்டு என்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க போறியா? அது நடக்காத நந்தினி. உன்ன மாதிரி மன வலிமை உள்ளவங்க கிட்ட ஊசி போட்டு முழுசா உண்மையை வர வைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இது உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க போற ஊசி இல்ல, இது உனக்கு முடிவு கட்ட போற ஊசி. டேய், அவனை அழுத்தி புடிங்கடா. ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்ட? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்ல? ஏற்கனவே எனக்கு பணிவிடெல்லாம் செஞ்சு ரொம்ப எனர்ஜி ஆயிடுச்சு மாமா. அப்புறம் எதுக்கு ரெஸ்ட்? நல்லா பேச கத்துக்கிட்டல? எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டதா மாமா. சரி, மதியம் என்ன சமையல் பண்ண போற? ஆமா, லஞ்ச் சாப்பிட வரேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைன்னு சொல்லுவீங்க. நானும் ஆசாசையா எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு போன் பண்ணா நான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதான் அப்படி சொன்னேன். இன்னைக்கு நீ லஞ்ச் ரெடி பண்ணு, நான் சாப்பிட்டு தான் வெளியே போவேன். சரியா? நீங்க சாப்பிட்டு தான் போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சமைக்காம இருப்பேனா மாமா? நான் இப்பவே போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓய், என்ன மாமா,
ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நீ குத்திருக்க நேம் பேட்ச் எடுத்துரு. என்ன யோசிக்கிற? நீ இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, மருமக. உனக்கு இந்த பேட்ச்லாம் வேண்டாம், எடுத்துரு. ஏற்கனவே நான் கலர் புடவை கட்டக்கூடாது, மத்தவங்க கட்டிருக்கிற புடவை தான் கட்டணும்னு வனஜா அம்மா வேற பிரச்சனை பண்ணாங்க. இப்ப பேட்சையும் கழட்டிட்டா அத பெரிய பிரச்சனையா ஆக்குவாங்க. வேண்டாம் மாமா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல பேட்ச் எடு. என்ன யோசிக்கிற? நான் தான் சொல்றேன்ல, எடு. வனஜா அம்மா பேட்ச் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது மாமா? அவங்க மட்டும் இல்ல, அம்மாவே உன்னை பேட்ச் எங்கன்னு கேட்டாலும் நான் தான் குத்த வேணாம்னு சொன்னேன். தைரியமா சொல்லு. என்ன இன்னும் யோசிக்கிற? எடு. குட். நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணு. என்னடி சொல்ற? என்ன சொல்ற உமானி? நேம் பேட்ச் போச்சுன்னா என்ன அர்த்தம்? எங்க போச்சு? அது எனக்கு என்ன தெரியும்? இப்ப பார்வதி புடவையில நேம் பேட்ஜ் இல்ல. அது சரிடி, அதான் நீ சொல்றது புரியுதே. நேம் பேட்ஜ் இல்லனா என்ன அர்த்தம்? தொலைஞ்சு போச்சா இல்ல அவ குத்திக்கலையா? நீ போய் அவளை கூப்பிடு. சரிங்க அத்தை. பார்வதி, சொல்லுங்க மாமா, என்ன வேணும்? எனக்கு வேணுங்கிறத அப்புறமா சொல்றேன். இப்ப அத்தை உன்னை கூப்பிடுறாங்க, வா. சரி, நீங்க போங்கம்மா, நான் வரேன். வனஜாமா என்ன விஷயமா நம்மள கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. அத்தை அத்தை வரா. ஆமா, இந்த வீட்ல நீ யாரு? என்னடி முழிக்கிற? கரெக்ட், அது. என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சின்னவளா போயிட்ட, இல்லனா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்பேன் அப்படின்னு அழுதனே. அத நினைச்சு பாக்குறியா? அப்படிலாம் பேசினாலே இப்ப என்னடா கால் மேல கால் போட்டு அதிகாரமா பேசுறாளேன்னு நினைக்கிறியா? அது சும்மா. அகிலா இருக்காளே, அவ முன்னாடி நான் அம்பி மாதிரி இருந்தேன். உனக்கு எப்போ நான் அண்ணியன் தான்.